சால்வேஷன் இஸ் இண்டிவிஜுவல் அண்ட் நாட் கலெக்டிவ் என்று சொல்வார்கள். ரட்சிப்பு என்பது தனிப்பட்டது, அல்லது நாம் தனித்தனியாகத்தான் ரட்சிக்கப்படுகிறோமே ஒழிய நாம் குழுவாக, கூட்டமாக, சபையாக, குடும்பமாக ரட்சிக்கப்படுவது இல்லை. மனதை பிள்ளைகளை வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். எசேக்கியேல் 14 அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நோவா, தானியேல், யோபு இவர்கள் எல்லாரும் மிகவும் ஆச்சரியமான பக்திமான்கள், தேவனுக்கு மிகவும் பிரியமாக நடந்த மனிதர்கள். பாருங்களேன், இவங்க எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். ஒரு வசனம் தொடர்ந்து பாருங்க. அதே அதிகாரம் 20 நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.